எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டர்ல எக்ஸசைஸ் 7.10ல ஃபர்ஸ்ட் சம் சொல்லித்தரோம். இன்டகிரேட் 0 to pi by 2 cos square x dx. இன்டகிரேஷன்ல ட்ரிக்னாமெட்ரியில் வந்து இன்டகிரேஷனில் காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அதனால ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணும். காஸ் ஸ்கொயர் எக்ஸை 1 + cos 2x/2 இப்படி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 0 to pi by 2 1 + cos 2x/2 dx. ஸோ இது ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ 1/2ங்கிறது 1/2 இன்டகிரல் 0 to pi by 2 dx ப்ளஸ் 1/2 இன்டகிரல் 0 to pi by 2 cos 2x dx. இன்டகிரல் dx வந்து x. ஸோ 0 to pi by 2 ப்ளஸ் 1/2 cos 2x இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் cos xக்கு வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து sin x. இதே cos ax இன்டகிரல் cos axன்னு இருந்ததுன்னா 1/a sin axன்னு போட்டுக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் எங்கே மல்டிப்ளை இருந்தாலும் டிவிஷனில் போட்டுக்கணும். ஸோ இங்கே cos 2xன்னு இருக்கிறனால 1/2 sin 2x. ஸோ 0 to pi by 2. ஸோ இது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். pi by 2 அப்பர் லிமிட் pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். லோயர் லிமிட் 0 x இருக்கிற இடத்துல 0 ஆகிடும். இங்கே 1/2 × 1/2 1/4 2 × sin 2 × pi by 2 upper limit minus sin 2 × 0. So இது 2 cancel ஆகிடும். sin 188 வேல்யூ 0, sin 0 வேல்யூ 0, அந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே pi by 2 × 1/2 வந்து pi by 4. ஸோ ஃபைனலாக pi by 4 தான் ஆன்சர். Next 7.10ல செகண்ட் சம். இன்டகிரல் 0 to pi by 2 root sin x divided by root sin x plus root cos x. ஸோ இது இன்டகிரலில் வந்து 0 to a f of x dx இருந்தால் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. 0 to a f of a minus x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இருக்கிற இடத்துல pi by 2னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் pi by 2 minus x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ sin 90 minus தீட்டாலாம் வந்து pi by 2 minus x வந்து cos x. அதே மாதிரி இங்கே காஸ் இருக்குல்ல cos 90 minus தீட்டாலாம் sin xன்னு போட்டுக்கலாம். pi by 2 minus x வந்து sin x. ஸோ இது வந்து ஐன்னு எடுத்துக்கணும் இன்டகிரேஷனுக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால அதுவும் ஐ தான். I = இன்டகிரல் 0 to pi by 2 root sin pi by 2 minus x. ஏன்னா a minus xன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால டிவைடட் பை ரூட் ஆஃப் sin pi by 2 minus x ப்ளஸ் ரூட் ஆஃப் cos pi by 2 minus x dx. ஸோ sin 90 minus theta cos theta. ஸோ 0 to இப்போ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் உள்ளது 1 நேம் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணது 2 நேம் கொடுத்துக்கணும். 0 to pi by 2 sin 90 minus theta cos thetaனால cos x root cos x டிவைடட் பை இங்கேயும் root cos x cos 90 minus theta sin theta அதனால root sin x dx. ஸோ இது ஐ, இது 2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் i + i 2i ஆகிடும் ஈக்குவல் டு 0 to pi by 2 ரூட். இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் root sin xன்னு இருக்குது. இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் root cos xன்னு இருக்குது. டினாமினேட்டரில் root sin x ப்ளஸ் root cos xன்னு இருக்குது. dxன்னு இருக்குது. இந்த ஹோல் டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும் ஒரே டேர்மாக இருக்கிறனால. இப்போ வந்து இன்டகிரல் dx மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டகிரல் dx வந்து எக்ஸ். ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும். 0 to pi by 2 pi by 2 minus 0. ஸோ இங்கே 2i இருக்குது. இப்போ 2i = pi by 2னா i தான் நமக்கு வேணும். ஸோ இந்த 2 கீழே வந்துடும். i = என்னது pi by 4. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.
நெக்ஸ்ட் தேர்ட் சம். அந்த செகண்ட் சம் மாதிரி தான் இதுவும் 0 to pi by 2. அதில் ரூட் சைன் எக்ஸ்ன்னு இது சைன் பவரில் 3/2x இருக்கு. ஸோ சைன் பவர் 3/2x dxன்னு இருக்கு. கீழே டினாமினேட்டரில் சைன் பவர் 3/2x ப்ளஸ் காஸ் பவர் 3/2xன்னு இருக்கு. இப்போ இதுலேயுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 0 to a f of x dxன்னு இருந்ததுன்னா 0 to a f of a minus x dxன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே π/2ன்றதுனால x இருக்கிற இடத்துல எல்லாம் π/2 minus x இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த கொஸ்டினில் உள்ள இன்டகிரலுக்கு ஐ நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம π/2 minus x எல்லாத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். 0 to π/2 sin π/2 minus 6 இங்கே பவரில் 3/2 இருக்கு ஹோல் டிவைடட் பை இங்கே வந்து sin π/2 minus 6 பவரில் 3/2 ப்ளஸ் cos π/2 minus 6 பவரில் 3/2 dx. ஸோ sin 90 minus தீட்டாலாம் cos தீட்டா. ஸோ 0 to π/2 cos x இங்கேயும் sin 90 minus தீட்டா cos தீட்டால cos இங்கே பவரில் 3/2 இருக்கு. இங்கே cos பவரில் 3/2x cos 90 minus தீட்டா sin தீட்டா அதனால sin பவரில் 3/2x dx. ஸோ இதுவும் ஐ கொஸ்டினில் இருக்கிறது ஐ அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் உள்ள டேர்மை 1ன்னு எடுத்துக்கணும். இதை வந்து கொஸ்டினில் இருக்கிறத வந்து ஐ வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ 1ஐயும் 2வையும் ஆட் பண்ண போகிறோம். அந்த செகண்ட் சம் மாதிரி தான் இதுவும் i + i 2i = 0 to π/2. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சைன் பவரில் 3/2x இருக்குது. இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் காஸ் பவரில் 3/2x இருக்குது ஹோல் டிவைடட் பை சைன் பவர் 3/2 டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்குது காஸ் பவர் 3/2x dxன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ இன்டகிரல் 0 to π/2 dx தான் இருக்கும். இன்டகிரல் dx வந்து x. ஸோ 0 to π/2 2i. ஸோ இந்த 2 அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ π/2 minus 0 2i = π/2 2 இங்கே வந்துச்சுன்னா i = π/4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next fourth sum. அந்த சம் மாதிரியே தான் இதுவும் செகண்ட் தேர்ட் மாதிரி தான் இந்த சம் 0 to π/2 cos power 5x dx divided by sin power 5x plus cos power 5x dx. ஸோ இதில் இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். 0 to ஏன்னு f of x dxன்னு இருந்ததுன்னா இன்டகிரல் 0 to a f of a minus x இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இப்போ a இருக்கிற இடத்துல π/2 இருக்கிறனால π/2 minus x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கிறது ஐ நேம் கொடுத்துக்கலாம். ஸோ i = இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். 0 to π/2 cos π/2 minus 6 a minus x பதில் இங்கே பவரில் 5 இருக்குது. டினாமினேட்டரில் இந்த சைன் எக்ஸை வந்து சைன் π/2 minus x இங்கே பவரில் 5 இருக்குது. காஸ் எக்ஸை வந்து காஸ் π/2 minus x இங்கேயும் பவரில் 5 இருக்குது dx. காஸ் 90 minus தீட்டா வந்து சைன் தீட்டா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சைன் பவர் 5xன்னு ஆகிடும். 0 to π/2 ஸோ கொஸ்டினில் இருக்கிற டேர்மை வந்து 1 நேம் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம π/2 minus x ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறத 2 நேம் கொடுக்கணும். காஸ் 90 minus தீட்டா சைன் தீட்டா. ஸோ சைன் பவர் 5x. அதே மாதிரி இங்கே வந்து சைன் 90 minus தீட்டா காஸ் தீட்டா அதனால காஸ் பவர் 5x. இங்கே காஸ் 90 minus தீட்டா சைன் தீட்டா அதனால சைன் பவர் 5x dx. ஸோ இது வந்து 2 நேம் கொடுத்துக்கணும். ஸோ இதுவும் ஐ அதுவும் ஐன்றால ரெண்டுமே 1ஐயும் 2வையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறப்போ i + i வந்து 2i = 0 to π/2. அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் காஸ் பவர் 5xன்னு இருக்குது. இங்கே வந்து சைன் பவர் 5xன்னு இருக்குது.
ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்குது sin பவர் 5x ப்ளஸ் காஸ் பவர் 5x இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரே டேர்ம்னால அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இன்டெக்ரல் 0 to π/2 dx மட்டும்தான் இருக்குது. இன்டெக்ரல் dx வந்து எக்ஸ். ஸோ 0 to π/2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதனால π/2 மைனஸ் 0, π/2 மைனஸ் 0 π/2. இப்போ 2i ஈக்குவல் டு π/2ன்னு கிடச்சிருக்கு. இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா i ஈக்குவல் டு π/4. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next, fifth sum. Integrate minus 5 to 5 modulus of x plus 2 dx. ஸோ இன்டகிரேஷனில் வந்து இப்போ a to bன்னு இருந்ததுன்னா இன்னொரு கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்ததுன்னா a to c ப்ளஸ் c to b இந்த மாதிரி ரெண்டு கான்ஸ்டன்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு பாசிட்டிவ்லையும் வர சான்ஸ் இருக்குது, நெகட்டிவ்லையும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த c என்னன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா x ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆகும்னா மைனஸ் 5 டு மைனஸ் 2. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் உள்ள நம்பர் வந்து -3 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு இப்போ தெரியல, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அப்புறமா -2 to 5. ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் -2ன்னு கிடச்சனால -5 to ரெண்டு இன்டெக்ரலாக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் x ப்ளஸ் 2 dxன்னு. ஸோ -5க்கும் -2க்கும் நடுவில் உள்ள நம்பர் -3, அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். x ப்ளஸ் 2ல் -3 + 2 -1. ஸோ நெகட்டிவில் வரனால இந்த இடத்துல மைனஸ் சைன் போடணும். அதே மாதிரி -2க்கும் 5க்கும் நடுவில் உள்ள ஒரு நம்பர் 0ன்னு எடுத்துக்கலாம். 0 + 2 2 பாசிட்டிவில் வருது. பாசிட்டிவ் இருந்தால் இது ப்ளஸ் சைனே இருக்கட்டும். இப்போ இது வந்து இப்போ ரெண்டு இன்டெக்ரலில் இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து I1 நேம் கொடுத்துக்கலாம், இது I2 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ I1 ஈக்குவல் டு இப்போ ரெண்டு இன்டெக்ரலாக இருக்குல்ல, -5 to -2 மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம் x dx. அதே மாதிரி -2 இன்டெக்ரல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 இன்டெக்ரல் -5 to -2 வெறுமனே dx தான் இருக்குது. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறப்போ x²/2. ஸோ இன்டெகிரேஷனில் வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா, இன்டெக்ரல் x பவர் n அந்த ஃபார்முலா இருந்தால் x பவர் n+1/n+1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x²/2 இன்டெகிரேட் பண்ணியாச்சு, -5 -2. அதே மாதிரி இந்த இடத்துல இன்டெக்ரல் dx வந்து x இன்டெகிரேட் பண்ணியாச்சு, -5 -2. ஸோ இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண x இருக்கிற இடத்துல -2 -2² லோயர் லிமிட். அப்புறமா இதில் x இருக்கிற இடத்துல -5னா -5²/2. இங்கே ஒரு -2 இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்புறமா லோயர் லிமிட் மைனஸ், அந்த மைனஸும் இந்த -5. ஸோ ப்ராக்கெட் யூஸ் பண்ணி சைன் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும். இப்போ இதில் உள்ள மைனஸ், ஸோ -2² பண்ணால் 4/2 2. இது 25 +25 வரும். இங்கே இருக்கிற மைனஸ் 5 25/2. ஸோ இங்கே -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 5 - 2 3. ஸோ இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 2s are 4 -25/2. இங்கே -6ன்னு இருக்குது. -25 -25 + 4 -21. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +21/2ன்னு இருக்குது. இங்கே -6ன்னு இருக்குது. 3 6 2s are 12. 21 - 12/2. ஸோ 21 - 12 வந்து 9 வருது. ஸோ 9/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது I1 இன்டெக்ரல். இப்போ I2 இன்டெக்ரல் பண்ண போகிறோம். I2 இன்டெக்ரல் வந்து -2 to 5 x + 2 dxன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டு இன்டெக்ரலில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். -2 to 5 x dx + 2 இன்டெக்ரல் -2 to 5 dx. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ x²/2 -2 to 5
plus 2 into integral dx வந்து x. So minus 2 to 5. So x இருக்கிறதுல 5 substitute பண்ணோம். 5 square by 2 lower limit substitute பண்ணுறப்போ minus 2 square by 2. So இதில் வந்து plus 2 into upper limit 5 minus lower limit and minus 2. So 5 square வந்து 25 by 2. இது 2 square வந்து 4. இங்கே மைனஸ் இருக்கிறனால minus 4 by 2. இங்கே வந்து 5 plus 2 7. 7 2s are 14. 25ல 4 போச்சுன்னா 21 by 2 plus 14. 14 2s are 28. 21 plus 28 whole divided by 2. இங்கே ஆல்ரெடி இது I2 integral. I integral எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். 9 plus 21 plus 28 whole divided by 2. 21 plus 9 வந்து 30. 30 plus 28 58 by 2. So 29. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.